வணக்கம். டிஆர்வி எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டியூப் லைட் ஃப்ரேமில் 2 சோக்கு மாட்டி 2 லைட் எப்படி எரிய வைக்கிறது, அதுக்கு வயர் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல கீழே தரையில் வச்சு அதுக்குள்ளே வயர் கனெக்ஷனை கொடுத்துட்டு, அப்புறம் கடைசியாக மேலே சீலிங்கில் லைட்டை மாட்டி முழு செட்டையும் மாட்டி எப்படி எரிய வைக்கிறதுங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்த ஹோல்டர் இருக்குது பாருங்கள், இதே இப்போ அந்த ஃப்ரேமில் உள்ள மாட்டிக்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த சைடு ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா 2 வயர் பெரிய வயராக இருக்கும், 2 வயர் சின்ன வயராக இருக்கும். அதில் வந்து பார்த்தோம்னா பெரிய வயர் 2 சோக்குக்கு நம்ம சோக்கில் கொண்டு போய் லைன் கொடுக்குறதுக்கு, இன்னும் 2 சின்ன வயர் பார்த்தோம்னா ஸ்டார்டர் இருக்கும் பாருங்கள் பக்கத்தில், ஸ்டார்டருடைய ஹோல்டருக்கு கனெக்ஷன் கொடுக்குறக்கா அந்த சின்ன வயர் 2 வயர். மொத்தம் அந்த 2 ஹோல்டருக்கும் 2 வயர் வரும். ஒரு வயர் பெரிய வயர், ஒரு வயர் சிறிய வயர். இப்போ முதல்ல அந்த ஃப்ரேமில் உள்ளே மாட்டிக்கிறோம். இப்போ அந்த ஸ்டார்டரோட ஹோல்டரில் ஒரு வயரை கனெக்ட் பண்ணிடுவோம். அதாவது இந்த ஊதா கலர் வயரை ஒரு ஸ்டார்டரில் கனெக்ட் பண்ணுறோம். இன்னொரு தளவை வந்து சோக்கில் கொண்டு போய் இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். சோக்கில் வந்து பார்த்தோம்னா அதில் எழுதியிருப்பாங்க எண்ணுன்னு. எள்ளுங்கிற இடத்துல மெயின் ஃபேஸ் இன்னையும், எண்ணுங்கிற இடத்துல சோக்கிலேருந்து அவுட் ஆகக்கூடிய கரண்டில் இந்த ஹோல்டர்லேருந்து வர இப்போ இந்த வயரை நம்ம அதில் கொண்டு போய் கனெக்ட் பண்ண போகிறோம். அதில் பார்த்தா தெரியும் என்னன்னு அதில் எழுதியிருப்பாங்க. எல்லில் மெயின் இன்கமிங் பேஸையும், எண்ணுங்கிற இடத்துல அவுட்புட்டு பேஸையும் கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம அந்த சோக்கில் அந்த வேற கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு செட்டாக முதல்ல முடிப்போம். மொத்தம் 2 செட்டில் முதல்ல ஒரு செட்டாக முடிப்போம். இப்போ இந்த பக்கம் உள்ள செட்டுக்கு அந்த வேர்களை பூரா உள்ளே கொடுத்து அந்த ஹோல்டரை உள்ளே எடுத்துக்கிறோம். அந்த ஃப்ரேமில் உள்ளே கொடுத்து முதல்ல ஒரு செட்டாக முடிச்சு வருவோம். அப்போ தான் புரியும். 2 செட்டையும் ஒரே இதாக போட்டு இது பண்ணோம்னா குழப்பமாக இருக்குது. அதனால் ஒரு செட்டாக முடித்தோம்னா புரியும் அது எப்படி லைன் கொடுக்குறதுன்னு. இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா 2 வயரு ரொம்ப பெரிய வயராக இருக்கும், ஒரு வயரு ஒரு மீடியமான சைஸில் இருக்கும், 2 ஊதா வயரு, ஒரு வெள்ளை வயரு. இந்த பெரிய வயரு வெள்ளை ஒன்று, ஊதா ஒன்று, அது ரெண்டும் பார்த்தோம்னா ஸ்டார்டரில் கொண்டு போய் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்குள்ளது. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அந்த ஊதா இருக்குது பாருங்கள், மீடியமான ஊதா, அது வந்து மெயின் இன்கமர் நியூட்ரலுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக உள்ள வயர் அது. இப்போ என்ன பண்ணோம், அந்த பக்கம் ஒரு சின்ன வயர் ஊதா வயர் கனெக்ட் பண்ணோமா அந்த இதில் ஸ்டார்டர் ஹோல்டரில். இப்போ நம்ம இந்த ஹோல்டர்லேருந்து ஒரு வயரை கொண்டு போய் அதே ஸ்டார்டர் ஹோல்டரில் கொண்டு போய் இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த ஒரு செட்டுக்கு லிங்க் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஹோல்டரில் அந்த சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அதில் கொண்டு போய் அமுக்கி விட்டாலே அது பிடிச்சிக்கிறோம். அவ்வளோதான். அதில் வயரை குத்திட்டு அந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காடியமாக இருக்கும், ஒரு பக்கம் உள்ளே தள்ளிட்டு அடுத்து இன்னொரு பக்கத்தை தள்ளோம்னா அது பிடிச்சிக்கிறோம் அந்த ஹோல்டரை, ஸ்டார்டரோட ஹோல்டரை. இப்போ நம்ம ஒரு செட்டு கொடுத்துட்டோமா, இப்போ அதுக்கு மெயின் நியூட்ரல் கொடுக்கணும் பாருங்கள். அதை வந்து அந்த மெயின் நியூட்ரலோட வயரை இப்போ வந்து ஒரு கனெக்டரில் மாட்டுறோம். அடுத்து அதில் தான் நம்ம இன்கம் ஒரு கரண்ட் அதில் தான் கொடுக்க போகிறோம். அதுவும் அப்படி தான் ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், அதில் அமுக்கி விட்டால் லாக் ஆகிக்கிறோம் வயர் போய். இப்போ வந்து அந்த சோக்குக்கு பவர் சப்ளை கொடுக்கணும் பாருங்கள், அதுதான் இப்போ கொடுத்துக்க போகிறோம், மெயின் சப்ளை. இப்போ இந்த சோக்கில் ஒரு வயரை கொடுத்துட்டு பக்கத்தில் உள்ள சோக்கில் வயர் கொடுக்கும்போது 2 வயராக கொடுக்கணும். ஏன்னா இப்போ இந்த சோக்குக்கும் பக்கத்தில் உள்ள சோக்குக்கும் ஒரு சின்னதாக லிங்க் பண்ணுறோம். லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கு மெயின் பேஸ் கொடுக்குறக்கா அந்த இன்னொரு வயர் இருக்குது பாருங்கள், இப்போ கொடுக்குற வயர், இந்த வயரை அதில் சேர்த்து கொடுக்க போகிறோம். 2 வயராக கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு இந்த இன்னொரு சின்ன வயர் இருக்குல்ல, அதை கொண்டு போய் இந்த கனெக்டரில் இன்னொரு பக்கம் கேப் இருக்குது பாருங்கள், இன்னொரு ஹோல்ஸ், அதில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடுறோம். அப்போ வந்து நம்ம பேஸ் நியூட்ரல் அந்த கனெக்டரில் மெயின் பேஸ் நியூட்ரல் கொடுக்கும்போது அது ரெண்டும் அப்படியே வந்துடும்.
இப்போ அந்த இதை கொண்டு போய் அந்த கனெக்டரில் கொண்டு போய் குத்தி விட்டு அதில் லாக் ஆகிக்கிறோம். இப்போ மெயின் பேஸ் நியூட்ரல் கொடுக்குறதுக்கு அந்த கனெக்டரில் இப்போ நம்ம ஒயர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு இது முடிஞ்சு, ஒரு செட்டு முடிஞ்சு. அதில் போட்டிருக்கு பாருங்கள், எல்லு என்னன்னு. எல்லில் இன்கமிங் பேஸையும் எல்லில் அவுட் ஆகக்கூடிய ஃபேஸையும் நம்ம எடுக்கணும். இப்போ அடுத்த செட் இருக்குல்ல, அதனுடைய இப்போ ஸ்டார்டர் ஹோல்டர் மாட்ட போகிறோம். முதல்ல முடித்தது வந்து இந்த ஊதா கலர் ஒயரோட ஒரு செட்டை முடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது வந்து இந்த வெள்ளை கலர் ஒயர் இருக்குல்ல, அதனோட செட்டை இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஹோல்டரில் உள்ள அந்த ஸ்டார்டரில் உள்ள சின்ன ஒயரை மாட்டியாச்சு. நீ அடுத்து அங்கேருந்து வருது பார்த்திங்களா பெரிய ஒயர், அந்த ஏற்ற மாதிரி உள்ள ஹோல்டர்லேருந்து அந்த ஒயரை இப்போ இந்த ஸ்டார்டரில் இந்த இதில் மாட்டி அதே மாதிரி அந்த இதில் மாட்டிடலாம். உள்ள அந்த சின்ன அந்த ஓட்டை இருக்குது பார்த்துங்க, அதில் அமுக்கி விட்டாலே பிடிச்சிக்கணும். அதே மாதிரி தான் அதில் அந்த ஃப்ரேமில் சின்ன காடி இருக்கும், அதில் வச்சு ஒரு அமுக்கம்னா அது பிடிச்சிக்கிறோம். அவ்வளோதான், இந்த ஸ்டார்டரும் மாட்டியாச்சு. அடுத்து அதுக்கு வந்து நம்ம ஃபேஸ் கொடுக்கணும் பாருங்கள். அந்த வெள்ளை வேறு எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் உள்ள சோக்கில் அதுலேருந்து நம்ம சோக்கில் அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து அதில் கொடுத்துட வேண்டியது. சோக்கோட அவுட்புட்டில் இப்போ இந்த வெள்ளை வேரை கொண்டு போய் அதில் கனெக்ட் பண்ணிட வேண்டியது. முதல்ல நம்ம அந்த சோக்கில் கொடுத்தோம் அந்த லைட்டுக்கு, இப்போ இந்த லைட்டுக்கு இந்த சோக்கில் கொடுக்குறோம். இப்போ வயரெல்லாம் அப்படியே ஒன்றாக்கிக்கிறோம். அதே மாதிரி இப்போ இந்த இருக்கு பாருங்கள், இந்த ஹோல்ட்ரு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்தோம்னா இந்த மெயின் ஒயர் ஒன்று, அதிலேருந்து பக்கத்து ஹோல்டருக்கு லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பிட்டு ஒயர் போட்டாச்சு, தெரியுதுங்களா? அவ்வளோதான். மெயின் இன்கமிங்கோட அந்த நியூட்ரல் அந்த பக்கம் வந்துருச்சு. அதுலேருந்து அவுட் ஆகி நேராக ஸ்டார்டருடைய ஹோல்டர் போயிடுச்சு அந்த இதுக்கு. அதுலேருந்து பக்கத்தில் ஒரு சின்ன நியூட்ரல் லூப் எடுத்து இந்த ஹோல்டர் கொடுத்தாச்சு. அப்புறம் இதிலேருந்து இந்த வெள்ளை வயர் நேராக இன்னொரு ஸ்டார்டருடைய ஹோல்டருக்கு போயிடுது. இங்கேருந்து இந்த ஹோல்டர்லேருந்து போகிற 2 வயருமே ஸ்டார்டருக்கு தான் போகும். ஸ்டார்டரோட ஹோல்டரில் போய் கனெக்ட் ஆகிரும். ஒரு மெயின் நியூட்ரல் இங்கே வந்துடும் இந்த ஓரத்துக்கு. இந்தா அங்கே வந்துருச்சா? ஸ்டார்டரோடைய 2 செட்டு வயருக்கும் 2 ஹோல்டருக்கும் 2 வந்துருச்சு, வெள்ளையும் ஊதாவும். அதே மாதிரி அதுக்குள்ளே ஃபேஸு. இப்போ இந்த இதை வந்து உள்ளே மாட்டும்போது பார்த்திங்கன்னா அதில் தெரியும், சின்னதாக வந்து கிராஸ் அதுக்கு நேருக்கு நேராக வச்சா மாட்ட முடியாது. ஏன்னா அது வந்து வெளியில் வந்து விரிவாகவும் உள்பக்கமாக பள்ளமாக இருக்கும். அப்போ அதை வந்து சைடாக வச்சுக்கிட்டு நேராக்கி விட்டோம்னா அது லாக் ஆகிக்கிறோம். அப்போ எடுக்கும்போது வராது. இதில் அதே மாதிரி பார்த்தோம்னா இதில் வந்து ஸ்க்ரூ வந்து பார்த்தோம்னா நட்டு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. கீழே நட்டு வைக்கிற மாதிரி மேலே ஸ்க்ரூ டைப்பும் கொடுத்துருப்பாங்க. கீழே நட்டை வச்சுட்டு நம்ம மேலே அந்த ஸ்க்ரூ டைட் வச்சுக்கிற வேண்டியதான். இந்த லைட்டு வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து லைட்டு மேலே கிளாஸ் போட்டு கவர் பண்ணுற மாதிரி உள்ளது. ஒரு பக்கத்தை நம்ம மாட்டியாச்சு. நீ அடுத்து இந்த பக்கத்தையும் அதே மாட்டிவிடும். அந்த தெரியுது பாருங்கள், அந்த காடி தான். அப்படியே கொஞ்சம் சைடாக வச்சுக்கிட்டு நேராக்கி விட்டால் உள்ளே லாக் ஆகிரும் அந்த இது. ஏன்னா நேருக்கு நேராக வச்சா அதில் லாக் ஆகாது. ஏன்னா அது கீழே வந்து ரொம்ப விரிவாக இருக்கும், மேல் பக்கமாக தான் உள்ளே பள்ளமாக இருக்கும். அப்போ வந்து சைடாக வச்சுக்கிட்டு நேராக்கி விட்டால் தான் அது உள்ளே போய் கரெக்டாக அந்த காடியில் போய் மாட்டும். இப்போ அந்த போல்ட்டு நட்டை ஸ்க்ரூ போட்டு நம்ம இப்போ டைட் வச்சிடலாம். அதே மாதிரி இந்த சோக்குக்கு நடுவில் நம்ம வயர் வைக்கிறோம்ல, அந்த அந்த சோக்கில் ஒட்டியிருக்கனால வயர் என்ன செய்யுது, சூடாகி அப்படியே சோக்கோடு எரிஞ்சு பிடிச்சி ட்ரிப் ஆகிரும். அதுக்கு தான் இந்த பேப்பரை அவங்களே கம்பெனியில் கொடுத்துருக்காங்க, அந்த லைட்லேயே செட்டாக வரும். அந்த பேப்பரை வச்சு நம்ம உள்ளே சொருவி வச்சுக்க முடியும். அப்படின்னா நம்ம ஏதாவது நல்ல ரஃப்பான பேப்பர் இருந்துச்சுன்னா நம்ம அதை கூட சுற்றி வச்சுக்கலாம். அப்போ அந்த வயர் ஒன்றோட ஒன்று எரிஞ்சு ஒட்டாமல் இருக்கிறத நம்ம தவிர்க்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிற வேண்டியது.
இப்போ இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம ஸ்டார்டர் போடக்கூடிய அந்த ஹோல்டர். 2 ஸ்டார்டர். இது வந்து எப்படின்னா உள்ளே வந்து நம்ம கழட்டி மட்டும் தேவையில்லை, நம்ம வெளியிலேருந்து சைடாகவே மாட்டிக்கலாம் ஸ்டார்டரை. இது வந்து அந்த சைடாக போடுறது, அதாவது எப்படின்னா மேலே கிளாஸ் போடுவோம்ல, அதோட அந்த கிளாஸை பிடிச்சிக்கிறக்கூடிய அந்த காது மாதிரி உள்ளது, அந்த கவா மாதிரி உள்ளது. இது இருந்தால் தான் அந்த கண்ணாடி கிளாஸை வந்து கவர் பண்ணி பிடிக்கும். அதுக்கு சைடில் ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுக்கிறோம். இப்போ அடுத்து அதே மாதிரி இந்த பக்கம் உள்ள அந்த இதையும் மாட்டிக்கிறோம். இப்போ இந்த கனெக்டருக்கு மெயின் இன்கமிங் சப்ளை கொடுத்துரும். இன்கமிங் கொடுக்க சப்ளைக்குள்ள வயரை அதில் இப்போ கனெக்ட் பண்ணுவோம். இது சும்மா வெளியில் டெம்பரரியாக இப்போ செக் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம மேலே கொண்டு போய் மேலே சீலிங்கில் அந்த காங்கிரீட்டில் ஹோல்ஸ் போட்டு அதில் மாட்டிட வேண்டியதான். ஃபேஸ் நியூட்ரல் இப்போ இந்த கனெக்டரில் கொடுத்துருவோம். மெயின் ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்து நம்ம இங்கேயே லைட்டை மாட்டி செக் பண்ணி பார்ப்போம், லைட் எரியுதா எரியலையான்னு. இப்போ 2 பல்பையும் அந்த ஹோல்டரில் மாட்டிக்கிறோம். இது வயர் கனெக்ஷன் ரொம்ப ஈஸியாக கொடுக்கலாம். அந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா 4 வயர் வரும், 2 சின்ன வயர் 2 பெரிய வயர். சின்ன வயர் 2ம் ஸ்டார்ட்டுடைய ஹோல்டருக்கு போயிடும், அந்த இன்னும் கொஞ்சம் பெரிய 2 வயரும் சோக்குடைய அந்த அவுட்புட்டுக்கு போயிடும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா 2 பெரிய வயர் வரும், பெரிய வயர் 2ம் ஸ்டார்ட்டுடைய ஹோல்டருக்கு போயிடும். அந்த இன்னொரு மீடியமான வயர் வந்து மெயின் நியூட்ரல் வந்துட்டு அதுலேருந்து பக்கத்து ஹோல்டருக்கு சின்ன ஒரு வயர் போட்டு லூப் ஆயிரும், லிங்க் பண்ணிட வேண்டியதுதான் நியூட்ரல் மட்டும். இப்போ நம்ம இந்த லைட்டை எரிய வச்சாச்சு, நல்லா எரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அது மேலே வந்து சீலிங்கில் மாட்டியாச்சு. ஆனால் அதை எடுக்க முடியல, இது வீடியோ ரொம்ப லென்த்தானதுனால. அது ஒன்றும் இல்லை, 2 ஓட்டை போட்டு டபுள் பிளாக் வச்சு ஸ்க்ரூ பண்ணி மாட்டியாச்சு. மாட்டிட்டு அதே மாதிரி மெயின் சப்பில் பேஸ் நியூட்ரல் அதில் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்குள்ளே மேக்கவர் மாட்டுறோம், அந்த வயர்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு. மேக்கவர் மாட்டிட்டு அப்புறம் பல்பை மாட்டி அதுக்கு மேலே அந்த கண்ணாடி கவருக்குள்ள அதை மாட்ட போகிறோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்தனால அதை நம்ம எடுக்கலை. நம்ம ஏற்கனவே அங்கே கீழே வச்சு எல்லாம் செட் பண்ணி எரிய வச்சாச்சு. அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே மாட்டி ஓட்டையை போட்டு மாட்டி மெயின் சப்பில் கொடுத்து வச்சுருக்கு. அதில் வந்து அப்புறம் லைட்டில் வந்து ஒரு ஓட்டை ஒன்று போட்டிருக்கு, ஏன்னா அந்த வயர் மெயின் வயர் உள்ளே கொண்டு போகணும்ல அதுக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இது பெருசாலாம் ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. இந்த டியூப் லைட் கனெக்ஷன் கொடுக்குறது வந்து பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸி தான். இப்போ 2 பல்ப் மாட்டிட்டு அடுத்து மேக்கவர் அந்த கண்ணாடி மேலே உள்ள கவருக்கு மாட்டிட்டு நம்ம லைட்டை போட்டு பார்ப்போம் எப்படி எரியுதுன்னு. இந்த லைட்டு வயர் கனெக்ஷன் எப்படி கொடுக்கணுங்கிறத பார்த்துருப்பீங்க. இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி தான், ரொம்ப எளிமையாக தான், கஷ்டம்லாம் இல்லை. இது 2 லைட் ஏரியா வைக்கிறதுக்குள்ள வயர் கனெக்ஷன்லாம் ரொம்ப ஈஸி தான். சிங்கிள் டியூப் லைட்டு கனெக்ஷன் கொடுக்குறோம்ல, அதே சேம் தான். இது என்ன, அது வந்து ஒரு ஃப்ரேமில் ஒரு லைன் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஒரே ஃப்ரேமில் 2 சோக்கு வச்சு 2 லைட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய இது மாதிரி தெரியும், ஏன்னா ஒரே ஃப்ரேமில் 2 லைட் ஏறி வைக்கிறோம்ல, அதனால். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நன்றி நண்பர்களே.